வைகோ எப்படி இருந்தார் அதே போல் இப்போ திமுக இன்னொரு 5 வருஷத்தில் வந்துடும். இதுதான் திமுகவுடைய நிலைமை. திமுக அழியும், திமுக கரையும். இதுதான் திமுகவுடைய எதிர்காலம். அங்கே தான் நம்ம பனையூர் பாபு போய் செல்லா போகிறார். அவங்க ஒரு அங்கீகாரம் இருந்தால் போதும். காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்குது, வீரமணி ஒரு கட்சி வச்சுருக்காரு. அதே போல் தான் ரியல் எஸ்டேட் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, பாதுகாப்பதற்கு, பணம் அடிப்பதற்கு கூட்டணி கட்சி எல்லாம் பங்கு போட்டுக்குவான். அதெல்லாம் கட்சி தான் வேறு வேறு. எந்த அமைச்சரையும் உனக்கு 100 கோடி வரும், இன்றைக்கி ஆளுக்கு பாதி பங்கு வச்சுக்கலாமா, பேசலாம். இதுதான் அரசியல் கட்சிகளை தவிர திமுக அண்ணா திமுக 2 கூட்டு களவாணிகள் தான். இப்போ 3வது கூட்டு களவாணி இப்போ தாவேக்காவும் மாறிடுச்சு. மாறிட்டாங்க. ஆமாம், நீங்கள் திமுக செய்த ஊழலை ஏன் இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா தட்டி கேட்கல? நாங்கள் ஊழல் செய்ய போகிறோம், நாங்கள் ஊழலை செய்ய போகிறோம். நீ முன்னாள் ஊழல்னா இந்நாள் ஊழல் அதானே? நீங்கள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சண்முகவேல் ஒரு புரோக்கர், சென்னையை சுற்றி அனாத நிலம் எவ்வளோ இருக்குது, ஒரு 5000-10,000 ஏக்கராக இருக்குது. லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் பட்டா போட்டுருவோம். எங்கே திரும்பினாலும் ஜி ஸ்கொயர் இருக்கா? பூரா ஜி ஸ்கொயர் பூரா இதே டிஆர்ஓக்கள் அந்த நிலத்தை அபகரித்து கொடுத்தது தான். அபகரித்து கொடுத்து பங்கு வாங்குவதற்கு டிஆர்ஓக்கள் தயார், கலெக்டர்கள் தயார், எஸ்பிக்கள் தயார்.